ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் முஷோகு டென்சையோட எபிசோட் 10 பார்க்க போறோம். எடுத்தது எரிஸ் நிறைய உல்ஃப்ஸை போட்டு அடிச்சு பொளக்கறத காட்டுவாங்க. இந்த ஸ்வாட் வேற லெவல்ல இருக்குன்பா. ரோடியஸ் ஏதாவது எனக்கு மிச்சம் வைக்கலாம்லண்ணா, அவ ஏதாவது சொன்னையான்ட்டு நக்கல் பண்ணுவா. இதுக்கப்புறம் சாப்பிட்றப்பலாம் இப்படிதான் நான் என் வாழ்க்கையை வாழணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேன், எல்லாம் நிறைவேறிட்டு இருக்குன்ட்டு சந்தோஷப்படுவா. உள்ள புழுவை சாப்பிட்டு எனக்கு பீஃப் ரைஸ்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பான். ஒரு கட்டத்துல பெரிய பெரிய கிளிப்ஸை பார்ப்பாங்க. ரோஜாடு இதை தாண்டி போனா சிட்டி ஆஃப்ரிக்கா ரீஸ் இருக்குன்பா. எல்லாரும் அந்த பீஸ்ட் அனிமலோட டவுனுக்குள்ள போலான்னு பார்த்தா எல்லாரும் டெட் எண்டுக்காக சீரியஸா செக் பண்ற போல இருக்கும். உள்ள எல்லாருமே டீமன்ஸ் இருக்காங்களேன்ட்டு மிகட் சூப்பர் மை கொஞ்சமாவது மனுஷங்களாட்டம் இருப்பாங்கன்னு நினைச்சன்பான். எரிஸ் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவா. ரோடியஸ் டெட்னு ஏதோ பேசிக்கிறாங்களே அது என்னன்னு கேட்பான். ரோஜட் அவங்க என்னதான் சொல்றாங்கிறப்ப ரோடியஸ் மனசுக்குள்ள பார்த்ததும் சாவுங்கிறப்ப டெட்னுங்க பேர் கரெக்ட் தான் நினைப்பான். ரோஜட் நான் இல்லாம நீங்க போங்க, கிளிஃப்ல இருந்து அந்த பக்கம் நான் ஜம்ப் அடிச்சுக்கிறேன்பான். ரோடியஸ்லாம் காலை புடிச்சிட்டு யோ நீ அப்படி பண்ணினா மொத்த டவுனுமே பேனிக் ஆயிரும்பான். கடைசியில ஒரு ஐடியா வந்திருக்கோம், பார்த்தா நாங்க மிகட்ல இருந்து வந்திருக்கோம், பசங்க பூரா ஜாலியா உள்ள போயிருப்பாங்க, ஈவன் ருஜடையும் விட்டுருப்பாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்பாங்க. இந்த ஊரே பார்க்க நல்லா இருக்கும். எரிஸ்க்கு ரோடியஸ் போர்வை வாங்கி கொடுப்பான். அவ போட்டு காட்டவும் இது நல்லா இருக்குன்பான். அவ தேங்க்யூ சொல்லிட்டு போகவும் காசு போச்சேங்கிற போல வருத்தப்படுவான். இதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அட்வென்ச்சர் கில்டுக்கு போலான்பான் ரோடியஸ். எரிஸ் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நிஜமா பணம் போறமான்னு கேப்பா. பயவுல பணத்துக்காக பண்ணிதானே ஆகணும், பணம் இல்லாம எப்படின்ட்டு ரோஜர் கிட்டே சீக்கிரமான்பான். கில்டுல பார்த்தா பயங்கரமான காம்படிஷன் ஒன்னு போயிட்டு இருக்கும், ஆம் ரெஸ்லிங். நம்ம அழக கதவை ஃபோர்ஸா திறந்துட்டு பயங்கரமான என்ட்ரி கொடுப்பாங்க. ரோடியஸ் பேசுறது பூரா ஏகத்தளமா தான் இருக்கும். அவனுங்க முதல்ல யாரா நீன்பானுங்க. ரோடியஸ் என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? டேய் நான் பொடியன் தான், என் கூட வரது யார் தெரியுமா? சூப்பர் ட்ரைபோட லீடரா, நீங்களா டெட் எண்டுன்னு பார்த்து அலறுவீங்களா, அந்த ஆள்றான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ரோஜட பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டே பொடியா, சூப்பரோட ஹேர் கலர் வந்து பச்சைன்னு கூட தெரியாதாடான்ட்டு நக்கல் பண்ணுவாங்க. ரோடியஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாத்தீங்களாங்கிற போல சைன் பண்ணுவான். இங்க வர கில்டு பொண்ணு கான்ட்ராக்ட் சைன் பண்றப்ப டீமுக்கு டெட் எண்டுனா பேர் வைக்கிறீங்கன்ட்டு ஸ்டார்டிங்ல எஃப்ராங்க் தான் இருக்கணும்பாங்க. எல்லாரும் இதை கேட்டுட்டு நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. டெட் எண்டு ஒரு நியூ பீன்ட்டு. ரோடியஸ் அவங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்டை பார்த்து ஜொல் ஊத்திட்டு இருப்பான். எரிஸ் தான் எழுத்துட்டு போவா. பார்த்தாங்க இருக்க ஜாப்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க, பட் அவளுக்கு படிக்க தெரியாது. நம்மால் தான் எதுல அதிகமா காசு சம்பாதிக்க முடியும்ட்டு எடுத்ததும் சி ரேங்க்ல இருக்கிறத எடுப்பான். பட் இதை விட ட்வைஸ் ஜம்ப் ஆகிற மாதிரியான வேலையை பார்க்கணும்லன்ட்டு தேடும் போது ஒரு குதிரை வந்துட்டு சின்ன பசங்களை இதெல்லாம் செய்யலாமா, உன்னோட டெண்டை கூட்டிட்டு போய் இதோ இந்த மிஷின் எடுத்துக்கங்க, தொலைஞ்சு போன பூனையை பிடிக்கிற வேலை, உன்னோட ஃப்ரெண்ட் அந்த சூப்பரோட நெத்திக்கண்ணு மூலமா டக்குன்னு அந்த மியாவை பிடிச்சிட்டு வாங்க பாக்கலான்பா. ரோடியஸ் காண்டானாலும் ரூஜேட கூட்டிட்டு போலான்னு பாப்பான். ஒரு தவக்கல மனுஷன் கால குறுக்களை விட்டு வம்பிழுக்கலான்னு பாப்பான். ஆனா ரூஜேடோட இன்டென்ஸான பார்வையை பார்த்து லைட்டா ஜாக்காகி கால் எடுத்திருப்பான். இதுக்கப்புறம் 3 பேரும் வெளியே வரவும் எரிஸ் எடுத்ததும் டிராகனை வேட்டையாட தாட்டுவாங்கன்னு பார்த்தன்பா. ரோடியஸ் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல கொடுத்த வேலையை பார்க்கலாம், எப்படியோ நம்ம ஒரு சில விஷயங்கள்ல சக்சஸ் ஆயிருக்கோன்பா. ரோஜட் அப்படி என்ன சக்சஸ்னு சொல்ல வரேன்னு கேட்டா ரோடியஸ் உங்களை சூப்பர்னு அறிமுகப்படுத்தி எல்லாரும் பயப்படாம சிரிச்சானுங்களா, அதுவே பெரிய விஷயம். இப்ப இந்த ஊருக்கு அட்வென்ச்சர் கில்டு மூலமா ஏதாவது நல்லது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், அது மூலமா உங்களோட ரெப்புடேஷன் மாறலாம். அப்புறம் நான் கொடுத்த அந்த லாக்கெட் இருக்கு பாருங்க, அதை என் மாஸ்டர் கொடுத்தது எனக்கு ரொம்ப முக்கியம், தொலைக்காம என்கிட்ட திருப்பி கொடுக்க பார்த்தா போதுன்பா. ரோஜடும் சரின்பா. இதுக்கப்புறம் நைட் ஆகிறப்ப ஒரு மாதிரி ப்ளூ லைட்ஸ் எமிட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வியூவை பார்த்துட்டு எரிஸ் ரொம்பவுமே சந்தோஷப்படுவா. இப்படிப்பட்ட வியூல நான் பார்த்ததே இல்லைன்ட்டு ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பா. ரோடியஸ் நைட் ஆயிடுச்சுல, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நாளையில இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சுக்கலான்பா. ரோஜடும் அதான் சரிங்க போது 3 பேர் சேர்ந்து ஹோட்டல் போயிருப்பாங்க. உள்ள ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருப்பான். 3 பேர் சேர்ந்து தங்குற போல ஒரு ரூம் வேணும்னு. சும்மா இருக்க எரிஸ் கிட்ட கர்ட் வந்துட்டு நீங்க புதுசா அட்வென்ச்சர் கில்ட்ல சேர்ந்திருக்கீங்களா, பேசாம சாப்பிட கூட வரையான்பா. அவ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாப்பா. பட் ஒரு கட்டத்துல துணியை பிடிச்சிருக்கும், அந்த பட்டன் அந்திருக்கும். எரிஸ் போட்டு பொழந்து எடுத்துருவா. ரோடியஸ் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்த பொருளா இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேன்ட்டு. இதை பார்த்தா மத்த 2 பேர்லாம் பயந்துருப்பானுங்க. இந்த 4 ஆர்ம்ஸ் பேரு பாச்சிரோ, இந்த சிக்கன் பேரு கேப்ளின். ரோடியஸ் தான் ஜஸ்ட் மிஸ்ல வந்து கர்ட்டை காப்பாத்திட்டு ஹீலிங் மேஜிக்லாம் யூஸ் பண்ணுவான். கர்ட் ஹீலிங் மேஜிக் தெரியும்னா வந்து எங்க டீம்ல சேர்ந்துக்க வேண்டியதானன்பா. அவன் ஆல்ரெடி என் கூட ஆட்கள் இருக்காங்க, அப்படிலாம் விட்டு வந்துட முடியாதுண்ணா. சரி உங்க பார்ட்டி நேம் என்னன்னு கேட்டா நம்ம அனுசரிச்சுக்கிட்டே டென்ட்டு அந்த பெர்மிஷன் அவரே கொடுத்துட்டாருன்பா. கரெக்டும் என்னமோன்ட்டு அவனோட பார்ட்டி அறிமுகப்படுத்துவான். இவங்க பார்ட்டி நேம் டோக்குராபு டஃப்ஸ். இவளுக்கு இது கொஞ்சம் தினசா தான் ஃபீல் ஆகும் மனசுக்குள்ள. இதுக்கப்புறம் ரூம் போனதோ எரிஸ் ஒரு மாதிரி சோகமாவே இருக்கதை பார்த்துட்டு அதை நாளைக்கு தேச்சும் கூட வாங்கிக்கலாம் விடுன்பான். எரிஸ் நிஜமாவா சொல்றீங்கவா, அவன் காசு இருக்குல்ல பாத்துக்கலான்ட்டு படுத்தவன். ஹோட்டலுக்கே ஒருப்பட்ட செலவு, இதுக்கப்புறம் சாப்பாடு மத்ததுன்னு போட்டா பணம் தான் நிறைய தேவைப்படும். ஃபேமிலி பட்ஜெட்டா போட்டாலும் இந்த நிலைமை வரும்னு நினைச்சு பாக்கலின்ட்டு படுத்திருப்பான். பார்த்தா டக்குன்னு மேன் கார்டு முன்னால வரவும் ரோடியஸ் பார்த்தவன் சடிச்சுக்குவான். கடவுள் பார்க்க போன அட்வைஸை கேட்டிருப்ப போலையனா, அவன் நாங்க அவனை விட்டு தப்பிச்சே ஓடி இருந்தாலும் நிழல் போலனாவது எங்களை பாதுகாப்பான்பா. கடவுள் அவனை எல்லாம் நம்புறேன், என்ன நம்ப மாட்டேங்கிறேன்னா ரோடியஸ் கடவுளா இருந்தும் தெரியலையான்பா. அவரும் பார்த்தா உனக்கு ஒரு டிப்பு கொடுக்க வந்தான்பாரு. அவனும் சீக்கிரம் சொல்லிட்டு போங்கண்ணா, ஏன்டா அப்படி சலிச்சுக்கிறேன்னு கேட்பாரு. இவ்வளவு இந்த உடம்பே எனக்கு பிடிக்கல, முதல் சீக்கிரம் எதுவா தான் சட்டுப்புட்டுன்னு சொல்லிட்டு போன்பா. பார்த்தா கடவுள் பூனையை தேடுற வேலையை எடுத்துக்கிட்டீங்களா, அந்த வேலையை சரியா செய்ய, அதுக்கப்புறம் வர விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலைப்படாதேன்ட்டு போயிருப்பாரு. ரோடியஸ் எந்திரிச்சவன் கடவுள் பாட்டுக்கு அதை கண்டுபிடிட்டு போயிட்டாரு.
இருப்பாரு. அதுக்கு பெருசா காசு கூட கிடைக்காதுன்ட்டு எரிஸ் முழிச்சிருக்கத பாப்பான். அவ வருத்தத்தோட இருக்கத பார்த்துட்டு ஏன் தூக்கம் வரலையான்னு கேட்டா, அவ வீட்டுக்கு போயிருவோமா இல்ல எனக்கும் தாத்தாவுக்குள்ள எதுவும் ஆயிருக்காதுலன்னு கேப்பா. ரூடியஸ் எதுவும் ஆயிருக்காதுன்பான். அடுத்த நாள் விடிஞ்சதும் பூனையை தேட கிளம்பிருப்பாங்க. ஒரு தவக்கலையில ஒரு மாய்க்கதை பார்த்துட்டு நம்ம போற வழி சரிதானான்னு கேட்பான் ரூடியஸ். ரூஜெட் போற வழி சரிதான்ட்டு இந்த இடத்துல வச்சு அது ஸ்ட்ரகிள் ஆனதுக்கான மார்க் இருக்கு பாருன்பான். ரூடியஸ் 3வது கண் மூலமாவா பாக்குற எனக்கு ஒன்னும் தெரியலன்பான். இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குகை மாதிரி போகும். அங்க அனிமல்ஸோட வாசம் மோசமா தூக்கும். எரிஸ் இதுக்குள்ளேயான்பா. இதுக்கப்புறம் 3 பேரும் போய் பார்த்தா பூனைன்னு சொல்லிட்டு கரிஞ்சிருத்தையை காட்டுவானுங்க. ரூடியஸ் டீமன் கான்டினென்ட்னாலே எல்லாம் பெருசு பெருசா தான் இருக்கும் போலன்ட்டு இது எல்லாமே பெட் அனிமலான்பா. பார்த்தா இங்க யாரோ வர போல இருக்கும். வந்த 3 பேரும் இந்த வேலைக்கு சலிச்சுக்குவானுங்க. கூடவே அனிமல்ஸ் கிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிற போல இருக்கும். நம்ம அழுக ஒரு டீமா செயல்பட்டு 3 பேர்த்தையும் பதுங்கி எது தாக்கி பிடிச்சிருப்பாங்க. எரிஸ் அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சூப்பர் டீமா செயல்பட்டோம்லன்பா. ரூடியஸும் ஆமாங்கபா. ரூஜெட் இதை பார்த்து சந்தோஷப்படுவான். இந்த இடத்துல வச்சு அவனுக்கு யாரா நீங்க முதல்ல சொல்லுங்கடா இல்லைன்னா கொன்றுவேன்பான். ரூடியஸ் ஏதாவது பேசி அவனுக்கிட்ட கறக்க முடியுதான்னு பாக்கலான்னு போனான். அவன் ரூடியஸ் வயிற்றுலயே உதச்சு பறக்க விட்டுருப்பான். இவ்வளவு என்ன கோவப்படுத்தினா டென்ஷன் ஆக மாட்டேன்னு தெரியாத அவனுக்குன்ட்டு எந்திரிக்கலான்னு பார்த்தா ரூஜெட் அவனோட தலையை வெட்டி ரூடியஸோட காலில் போட்டிருப்பான். இதை பார்த்தா மத்த 2 பேரும் பேனிக் ஆகி கத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. ரூடியஸ் ஏன் இப்படி பண்ணின்னு கேட்டா ஒரு குழந்தை காயப்படுத்தினா சும்மா விடுறதா கொல்லணும்லன்பான். ரூடியஸ் இருந்தாலும் இது எக்ஸ்கியூஸ் ஆன்பான். எரிஸ் இதை பெருசா சட்டை பண்ணிக்கிட்ட போலவே இருக்காது. ஜஸ்ட் சும்மா உட்காந்து அவனோட உடம்ப பார்த்துட்டு இருப்பா. ரூடியஸ் இதுக்கப்புறம் இப்படி எதுவும் பண்ணாதேனா அவன் ஏன் கெட்டவங்களும் கூட கொல்லக்கூடாதான்பான். ரூடியஸ் ஆமா நீ யாரை கொண்டா என்ன நீ கொன்றிருக்கேங்கிற உன் பேரு தானே போகுன்பான். அவன் எனக்கு பொருளின்ட்டு விட்டுருவான். எரிசும் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பா. இங்க பாரு ரூடியஸ் சொல்றதான் கேளேன்னு. ரூஜெட் அவன் இன்னும் வளரணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கங்கிறப்ப ரூடியஸ் தயவு செஞ்சதுக்கு அப்புறம் யாரையும் கொல்லாம மட்டும் இருங்கபான். இதை விட்னஸ் பண்ண அந்த 2 பேரும் சூப்பரான்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ரூடியஸ் முதல்ல எதுக்கு இந்த பெட் அனிமல்ஸை கடத்துறீங்கன்னு கேட்டா இவனுங்களும் அட்வென்ச்சரஸ் தான். ஆக்சுவலா தப்பே நடக்காத இடத்துல வேலை வராதுல. அதனால தப்பு பண்ணி அதுக்கான வேலையை செஞ்சு அதுக்கான ரிவார்டு எடுத்துக்கிற போலதான் சிஸ்டம் ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. இவன் டி ரேங்க்ஸா ஒரு பார்ட்டியா இருப்பானுங்க. ரூடியஸ் சரி அப்ப நீங்க எங்க டீம்ல சேருங்கன்பா. இதுல ரூஜெடுக்கு துளியும் விருப்பம் இருக்காது. ரூடியஸ் அவனுக்கு மூலமா அதிக பணம் பார்க்கலானா அவன் இவனுக்கு கெட்டவனுங்கன்பா. எரிஸ் மூஞ்சிலே குத்தி அவனை விடு. முதல்ல அவன் பேசுறத தெளிவா தான் காது கொடுத்து கேளேன். அவன் உனக்காகவும் எனக்காகவும் தானே இதெல்லாம் பண்றான்னு கேட்டா அவன் அதுக்குன்னு இவங்களை விட்டுறலாமானா. எரிஸ் பெட்டதானே கடத்துறாங்க வேற எதுவும் செய்யலன்னா அவன் ஒரு குழந்தைய காயப்படுத்திருக்காங்கன்பா. எரிஸ் 50 வருஷத்துக்கு முன்னால நீ தானே இந்த வேலையெல்லாம் பாத்திருக்கேன்ட்டு போட்டு அடிச்சுட்டே நானும் ரூடியஸும் தனியாவே எங்க வீட்டுக்கு போய்க்குவான்பா. ரூடியஸ் எரிஸ் கிட்ட இதுக்கு மேல பேசாதேன்பா. ரூஜெட் நான் ஒரு சூப்பர் வாரியர். நான் என் வார்த்தைகள்ல பின்வாங்க மாட்டேன். நான் எப்படியாவது உங்களை வீடு கொண்டு போய் சேர்ப்பேன். அதை பார்த்துட்டு தான் நான் போவேன்பா. இந்த இடத்துல வச்சு தண்ணி இருக்க மாதிரி காட்டுவாங்க. அது மேல ஒரு துளி விழுகும். அது கண்ணீர் தான் நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த சீன்ல கில்ல காட்டுவாங்க. ரூடியஸ் அவனுக்கான சம்பளத்தை வாங்குறத பார்த்துட்டு எரிஸ் இருந்துட்டு ஆமா இன்னைக்கு நாள் நம்ம எவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம்னு கேப்பா. பார்த்தா ரூடியஸ் போட்ட பிளான் படி அந்த பார்ட்டியை சேர்ந்த 2 பேரும் அவங்களோட ரேங்க் டீல இருந்து சீக்கு மாத்திருப்பாங்க. அதை பத்தி ரூடியஸ் கிட்ட வெளியே சொன்னதும் ரூடியஸ் அப்பனா நாளைக்கு பி ரேங்க்கான கொலை பண்ற ஜாப் எடுங்க. நாங்க எப்பவும் போல எஃப் ரேங்க் ஜாப் எடுக்கிறோம்பா. அந்த பார்ட்டியில இருக்க பொண்ணு நீ என்னதான் பிளான் பண்றேன்னு கேப்பா. கூட இருக்க ரெப்டைல் வேலைகளை மாத்திக்க போறமான்னு கேப்பான். ரூடியஸ் அதாவது பிரச்சனையான்னு கேட்டா அவன் இல்லைன்பா. ரூடியஸ் நீங்க உங்க வேலையை முடிச்சதும் டெட் எண்டுங்கிற பேரோட புகழை பரப்ப ஆரம்பிங்கன்பா. ரெப்டைல் பரப்புறதா உங்க பேர் தான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியுமேனா. ரூடியஸ் எல்லாத்துக்கு டைம் போய் நாங்க நல்லவங்கன்னு சொல்லுங்க. எங்க பேரை நல்ல விதமா பரப்பணும். அது உண்மையோ இல்லையோ இப்படி விளம்பரப்படுத்த வேண்டியது உங்க கடமை. நீங்க ஒரு வேலைங்களை டபுள் கிராஸ் பண்ணணும்னு நினைச்சா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன்பா. அவங்களும் தெரியும்ட்டு லைட்டா அப்படியே தலை தொங்கி போய் நிக்கவும் நொக்கோப்பரா டெட் அண்ட் பி ஹண்டர் கூட என்ன பண்றீங்கன்னு கேட்பான். அவன் லோ மேன் அங்கேன்னு கேட்டா ரெப்டைல் அவன் செத்துட்டான்பா. நொக்கோப்பரா அவன் ஸ்ட்ராங் ஆனவனாச்சே இருந்தாலும் கரிசனமா தான் இருக்குன்ட்டு ஆமா நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான். ரூடியஸும் அந்த பக்கம் இருக்க பார்ட்டி மெம்பர்ஸும் சரி யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. நொக்கோப்பராவே ஏன்டா புதுசா வந்தங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை பீத்திட்டு கிடந்தேன்னு கேட்பான். ரெப்டைல் அப்படியும் சொல்லான்கவும் அவனும் உங்களால புதுசா வரவனை மட்டும் தானே இம்ப்ரெஸ் பண்ண முடியும்ட்டு நக்கலா சிரிச்சுட்டு கிளம்பிருப்பான். இந்த இடத்துல வச்சு ரூடியஸோட லுக்கே ரொம்ப சீரியஸா இருக்கும். இந்த இடத்துல த வேல்யூ ஆஃப் அ லைஃப் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஜாப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.